Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எஸ்.ஏ. சந்திரசேகர் அடிக்கடி அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் தமிழகத்தின் இரண்டாவது அண்ணா. எஸ்ஏசி. ஆமாம், என்னுடைய மகன் எம்ஜிஆர். வண்டி நேரா சட்டசபைக்குள்ளார போய் அங்க நிறுத்திட்டு மேல ஏற முடியுமா, அந்த சீட்ல உட்கார முடியுமா, என்ன சாத்தியமா இது அப்படின்னு அவர் நினைக்கிறார். அவர் நினைக்கிறாரு ரொம்ப ஈஸி தான். புஷி ஆனந்த் நினைக்கிறார், விஜய் ரசிகர்கள் நினைக்கிறார். ஈசிஆர் ரோட்ல எடுக்கிற கார் நேரா அடையாளம் டு கோட்டை. ஒரு பக்கம் ஜெயலலிதா அழுத்தம், ஆமா, இன்னொரு பக்கம் இன்கம் டேக்ஸ் அழுத்தம். இன்கம் டேக்ஸ் அவரை விசாரணைக்கு என்ன பண்றாங்க, சாதாரண கால் டாக்ஸியில் நடுவில் உட்கார வச்சு கூட்டிட்டு போறான். இந்த பக்கம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ், இந்த பக்கம் என் காரில் வர்றையா, எவ்வளோ வேணால் வரி கட்டுறேன், இல்லை நீ போய் காரில் வா, குற்றவாளியை கூட்டிகிட்டு போகிற மாதிரி. அப்போ இவருக்கு அரசியல் இருந்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு வரும். விஜயோடு 24 மணி நேரம் இருக்கிறது யாரு? ஜெகதீஷ் தான். இப்போ ஜெகதீஷ் தான் எல்லாரும் குற்றம் சாட்டுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ராமு செல்வராஜ் ஆகட்டும், மன்ற ரவிராஜ் ஆகட்டும், பிடி செல்வகுமார் ஆகட்டும், எல்லாருமே குற்றம் சாட்டுறது, எஸ்ஐசி ஆகட்டும், எல்லாம் குற்றம் சாட்டுறது யார? ஜெகதீஷ் தான். ஏன்னா ஜெகதீஷ் தான் முழு கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. யாரு? விஜய. எல்லாம் வேற முதலமைச்சர் தான், எல்லாம் நேரடி முதல். நீங்க எஸ்ஐசி நான் அண்ணா, நீ எம்ஜிஆர், ரெண்டாவது எம்ஜிஆர். ஆமா, அப்ப திரிஷா ஜெயலலிதாவா? இப்ப 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 கீர்த்தி சுரேஷ் என்னையா பொறுப்பு? அப்போ இதெல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய பாதிப்பு. தமிழ்நாட்டில் இருக்கிற டூரிங் டாக்ஸி பூரா ராமராஜ படம் பிச்சுட்டு ஓடும், கரகாட்டக்காரன் மாதிரி. அப்போ அவர் சொன்னது, தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு பிறகு எனக்கு தான் டூரிங் டாக்ஸியில் கூட்டம் அதிகமாக சேர்ந்தவன். அப்போ ராமராஜ் என்ன சொல்றாரு, முதலமைச்சர் நாற்காலிங்கிறது எனக்கு தான். ஓகே, இது காலத்தின் கட்டாயம், நீ அந்த நாற்காலி எனக்கு கூப்பிடுதே. அரசியல் கொஞ்சம் ஏமாந்தா திமுக சாப்பிட்டுரும், அதிமுக காணாமாக்கிறோம். பிஜேபி இருக்கு, ஆல்ப்ஸ் மலை, இமயமலை, அண்ணாமலை, இத்தனை பேர் எடுத்து அரசியல் பண்ணணும். ஓகே, அப்போ இந்த அளவுக்கு புஷி ஆனந்தும் விஜயும் பக்குவப்படுத்தியதுக்கான எந்த அறிகுறியுமே காண. சினிமா தியேட்டர்ல போய் நிக்குது அரசியல். எங்க நிக்குது? இந்தியாவோட எந்த மாநிலத்திலும் சினிமா தியேட்டர்ல அரசியல் போகவே இல்லை. அரசியல் போகவே இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் எங்க இருக்கு அரசியல்? சினிமா தியேட்டர்ல. இப்போ தமிழ்நாட்டுடைய தலைவிதி திரிஷா கிட்டையும் கீர்த்தி சுரேஷ் கிட்டையும் போய் அரசியல் போய் நிக்குது. விஜய் 2 வருஷம் தள்ளி போடுறதுக்கு என்ன காரணம்னா, என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்க வேண்டாம். திரைப்படத்துல படம் எடுக்க வேண்டியது இருக்கு, படம் முடிக்க வேண்டியது இருக்கு, பணத்துல சேஃப்டி பண்ண வேண்டியது இருக்கு. சேஃப்டி பண்ணிட்டு அரசியல குதிக்கலாம், இது குதிக்காமலும் போகலாம். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு பாண்டியன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நடிகர் விஜய் தமிழக அரசியலில் கால் பதித்திருக்கிறார், தன்னுடைய புதிய கட்சியை அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கம் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம்ன்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கட்சி பெயரை அறிவித்திருக்கிறார். 2026 தான் இலக்குன்றாரு. 2026 நேரா சட்டமன்றம்ன்றாங்க அவங்களுடைய ரசிகர்கள், தொண்டர்கள்னே சொல்லலாம். இப்போ சென்னை முழுக்க பல இடங்கள்ல பார்த்தேன், 2026 தமிழகத்தின் முதல்வர் நடிகர் தளபதி விஜய் அப்படின்றாங்க. எப்படி பார்க்கிறீங்க? மீண்டும் சினிமாவில் இருந்தே ஒரு முதல்வரை தேடும் காலம் வருவது போல தெரிகிறது. அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிற விஜயை எப்படி பார்க்கிறீங்க சார்? அதாவது எஸ்.ஏ. சந்திரசேகர் அடிக்கடி அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் தமிழகத்தின் இரண்டாவது அண்ணா. எஸ்ஏசி. ஆமா, என்னுடைய மகன் எம்ஜிஆர். அடிக்கடி சொல்ற வார்த்தை. ஆமா ஆமா, நான் தமிழகத்தின் இரண்டாவது அண்ணா, என் மகன் எம்ஜிஆர். அப்போ இது எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு நீண்ட நாள் கனவு. அவர் மகனுக்கு ஜாதகம் பார்க்கிறாரு. ஜாதகம் பார்க்கிற பொழுது இவன் இந்த நாட்டை ஆள்வான் அப்படின்னு இருக்கு ஜாதகம் இருக்கு. சரியா? அதனால அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய மகனை
திரைப்படத்துறையில் உச்சபட்ச நட்சத்திரமாக்கணும்னு கடுமையாக போராடுறது. ஆமாம். நீங்கள் அந்த தொழிலில் அவருடைய நேர்த்தியை நம்ம பாராட்டியே ஆகணும். அதாவது அன்னைக்கு டாப் ஸ்டாராக கொண்டு வந்துட்டார். பட் ஆனால் இன்னைக்கு கூட இல்லை. அதான் இப்போ அதான் என்ன சொல்கிறாங்க பழைய ஆட்கள், ஒரு படம் ஷூட்டிங் அந்த இதெல்லாம் சொல்லிட்டு தான் ஒரு அரசியலுக்கு வரணும். ஏன்னா நீங்கள் இதெல்லாம் கடந்து வந்த பாதை, சரியா? அப்போ ஒரு ஷூட்டிங், அந்த ஷூட்டிங்கில் லேட்டாக வர்றார். நிலவே வா அந்த படம் 98 எப்போனா 26 வருஷத்துக்கு முந்தி. ஆமாம், வெங்கடேசன் டைரக்டர், சுபலட்சுமி கதாநாயகி. 6 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட், எஸ்ஐசி வந்துடுறாரு, எல்லாம் இருக்காங்க. இவர் 10 மணிக்கு வர்றார். 10 மணிக்கு செல்போன் இல்லைல்ல, வீட்டுக்கு ஃபோன் அடித்தா கிளம்பிட்டார். அப்போ 6 மணிக்கு வர வேண்டியவர், இன்னைக்கு எஸ்ஐசி 6 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கணும்னா அவர் 4 மணிக்கே வந்துடுவார். தொழில் பக்தி. அப்போ கதாநாயகன் மகன் சரி இப்போ தூங்கி எழுந்திரிச்சு கரெக்டாக 5 மணிக்கு எழுந்திரிச்சு வந்துரு. அப்போ வீடு எங்கேன்னா விருகம்பாக்கத்தில் தான், ஸ்டுடியோ கோடம்பாக்கம். ஒரு 1/4 மணி நேரம் ஆகுமா? அவ்வளோதான். ஆமாம், ஃபோன் அடிச்சு வரல கார் வந்து. அப்போ அப்படி செல்ஃபோன் இருந்தால் உடனே தொடர்பு இல்லை. லேட்டாக வர்றார், தூங்கி எழுந்திரிச்சு லேட்டாக எங்கேயும் நண்பரை போய் பார்த்துட்டு வர்றாரு. வந்த உடனேமே ஷூட்டிங் ஸ்பாட் அப்படியே குதி நிலையில் இருக்குது. இவர் இறங்கி அப்படியே கேஷுவலாக வர்றார். வந்த உடனேயும் இவர் ஓடி போய் ஒரே அறை எஸ்ஐசி யாரை? தன்னுடைய மகனை. ஷூட்டிங் ஸ்பாட் அப்படியே மிரண்டு போச்சான். ஷூட்டிங் ஸ்பாட்டு டைரக்ட் ஓடி போய் பிடிச்சாராம். தொலைச்சு உனக்காக எத்தனை பேர் காத்திருக்காங்க, இன்னும் நீ வளரவே இல்லை. 98 அவரு டைரக்டர் தானே, அவர் படமா இருக்குமா இல்ல வேற படம்? ஆனா அவரு ஸ்பாட்ல இருக்காரு. ஓ, மகனை வளர்த்து எடுக்க அப்படியெல்லாம் அப்போ அவருக்கு அவர் வந்து தூத்துக்குடிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வரார். வளமுரி ஜானு அவரும் நண்பர்கள், எஸ்.ஏ. சந்திரசேகரும் வளமுரி ஜானு நண்பர்கள். ஆனா கலைஞரின் தீவிர பக்தர் இல்லை. அவருக்கு அதிகமான பாதிப்பு திமுக தான். எஸ்ஏசிக்கு. ஆமா சந்திரசேகர். ஆனா கலைஞரை உயிரின் உயிராய் நேசித்தார். அதான் ரெண்டாவது அண்ணான்னு அவரே பட்டம் அவருக்கே கொடுத்துக்கிறாரு. சரி, ரெண்டாவது அண்ணா. அப்போ தன்னுடைய மகன் இரண்டாவது எம்ஜிஆர். இதுதான் அவருக்கு அதை நோக்கியே நகர்த்துறாரு மகனை. ஓ, அப்போ வந்து இந்த விஜயின் அரசியல் பிரவேசம் என்பது வந்து விஜயின் அப்பா கனவு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முந்தி, ஆரம்பத்திலேயே ரொம்ப ஏர்லியர். ஆமா. அப்படி பார்த்தா ஜெயலலிதா கலைஞர் அவர்கள் ஆக்டிவா இருந்த காலத்திலே தன் மகனை அரசியல் கொண்டு வரணும் முடிவு பண்ணிட்டார். ஓகே. அப்போ திமுக சேருவதற்கு பலமுறை அவர் முயற்சி பண்றாரு. நீங்க விஜய் சேர்த்தணும்னு முயற்சி பண்றாரு. ஆனா திமுக அதை ரசிக்கல. நீங்க திமுகவை பொறுத்தவரை எந்த கட்சியை, திராவிட 2 கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவர்களை தவிர யாருக்கும் முன்னிலைப்படுத்துவதை யாரும் விரும்ப மாட்டாங்க. எம்ஜிஆர் விரும்ப மாட்டாரு, கருணாநிதி விரும்ப மாட்டார், ஜெயலலிதா விரும்ப மாட்டார், ஸ்டாலின் விரும்ப மாட்டார், உதயநிதி விரும்ப மாட்டார். நீங்க அடுத்து அதிமுக யார் வர போறான்னு தெரியல. இவர்கள் தான் இது திராவிட இயக்கத்தினுடைய கலாச்சாரம். அப்ப எஸ்ஏசி அதுல ஃபெயிலியர் ஆயிடுறாரு. அதுல தோத்து போறாரு. தோத்து போன பிறகு நீங்க திருமணம் முடிஞ்சிருச்சு. திருமணம் முடிஞ்ச பிறகு நீங்க இதே முயற்சியை செய்யறாரு. பணம் வந்துருச்சு. எஸ்ஐசியில் ஒரு பழக்கம் என்னன்னா, ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கினாருன்னா ஒரு இடத்த வாங்கி போட்டுருவார். சென்னையில் நீங்க பாண்டிச்சேரியிலையும் அவருக்கு இன்னைக்கு சொத்து மதிப்பு படி பார்த்தா பல ஆயிரம் கோடிகள் தேரும் எஸ்ஐசிக்கு. நீங்க அதாவது இந்தியாவில் வாங்குற நிலங்கள் பூராமே விஜய் பேர்ல வாங்கிறாரு. ஆனா லண்டன்ல வாங்கப்படுகிற இடங்கள் பூரா சங்கீதா பேர்ல. ஓகே, சரியா? அப்போ உதாரணத்திற்கு நம்ம உதயம் தியேட்டர் இருக்குல்ல, உதயம் தியேட்டர் நேரு எடுத்த மாதிரி ஒரு மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த இடம் அவங்களுக்கு. அந்த இடத்த நீங்க திமுக ஆட்சி காலத்தில் மெட்ரோ ரயில் எடுத்துக்கிறாங்க. எடுத்த பிறகு நீங்க என்ன பண்றாரு கருணாநிதி, அந்த இடத்துக்கான நஷ்டஈடையும் கொடுத்து அதே அளவுக்கு 5 கிரவுண்ட் இடத்தையும் திருமங்கலத்தில் கொடுத்துருக்காரு. யாரு? கலைஞர். நீங்க அப்போ நீங்க இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, உதயநிதிக்கும் விஜய்க்கும் கருத்து முரண்பாடு, சண்டை சச்சரவுங்கிறாங்கல்ல. குருவின்னு படம் முதல் ரெட் ஜெயிண்ட் இவர் தான் கதாநாயகன். 5 லட்ச ரூபா அன்னைக்கு சம்பளம். எவ்வளவு? 5 லட்ச ரூபா. அந்த படத்துல
படம் ரொம்ப கம்மியா சொல்ற மாதிரி இல்ல. நான் அன்னைக்கு அவ்வளவுதான் 1 லட்சம் 2 லட்சம் தான் அவருடைய இல்ல சார், நீங்க ரொம்ப கம்மியா சொல்றீங்க. அது மட்டும் வேணா நம்ம சரிப்படுத்தி சரி சரி அது மட்டும் சரி பார்ப்போம். நம்ம 2000 கோடிகள்லாம் சம்பளம் கிடையாது, லட்சங்களா தான் இருக்கும் விஜய்க்கா. ஆமா ஆமா சரி, அதை மட்டும் நம்ம என்னன்றதை சரி பார்த்துருவோம். மக்கள் சரி. அப்போ அதாவது இப்ப என்ன சொல்றாங்கன்னா நிறைய டாக்ஸ் ப்ராப்ளம் வந்துட கூடாது, அதனால தான் நம்ம அதை சரிப்படுத்தலாம். நம்மளா வரி கட்ட போறோம், யாரோ வரி கட்ட போறாங்க, அதனால அது நேயர்கள் கிட்ட விட்டுறலாம். அதாவது உதயநிதி தான் விஜயை ப்ரொமோட் பண்ணதுல உதயநிதி பங்கு இருக்கு, உதயுடைய பங்கு இருக்கு. நீங்க அந்த குருவி படம் ரெட் ஜெயிண்ட் எடுக்கிற பொழுது 2 பேருமே ஒரே கேரம்ல உட்கார்ந்து மணிக்கணக்க பேசிட்டு இருப்பாங்களாம், உதயநிதியும் விஜயும். அப்போ 2 பேருமே நெருங்கிய நண்பர்கள். சரி, அப்போ இதுதான் விஜய்க்கு அந்த காலகட்டம் தான் திமுகவில் எப்படியாவது விஜயை சேர்த்துடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். நீங்க விஜய் தனியா கூட்டம் கூடிச்சுன்னா அது திமுக ரசிக்காது. ஓ, திமுக ரசிக்காது, நீங்க யாரும் ரசிக்க மாட்டாங்க. கலைஞர் அதை வந்து எப்பவுமே ஏத்துக்க மாட்டார். ஆனா பெரிய இந்த மாதிரி பெரிய ஆர்கனைசிங், கிரவுட் புல்லர், அதே போல ஒரு இன்டெலெக்சுவல் எல்லாம் கலைஞர் எப்பயும் தம் பக்கம் வச்சுப்பாரு. அதாவது நீங்க வச்சுக்குவாரே தவிர அதோட அவங்களோட இன்டெலெக்சுவல முடிஞ்சு போயிரு. கேட்டுங்க, அதோட அவங்களுடைய சிந்தனைய சிந்திக்க கூடாது. கருணாநிதி வருகிற வரை சிந்திக்கலாம், வந்த பிறகு சிந்திப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர் மட்டும்தான் சிந்திப்பார். அதுதான் கருணாநிதி. சரி, அதுதான் கருணாநிதி. இந்த திராவிட இயக்க அரசியலே அதுதான். நீங்க அப்படி நீங்க திமுக ஆரம்பிச்ச காலத்துல 10 பத்திரிக்கை வந்தது, சென்ட்ரல், மன்றம், நீங்க இப்படி பல பத்திரிக்கை வந்தது. ஆனால் நீங்க கருணாநிதி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அது பத்திரிகைலாம் காணா போச்சு. ஒரே பத்திரிகை முரசொலி தான். ஆமா, என்ன காரணம் கேட்டீங்கன்னா, சிந்திப்பதை தன்னிடம் வருகிற வரை சிந்திக்கலாம், வந்த பிறகு சிந்திப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் கருணாநிதி. ஒன்லி சந்திப்பதோடு நிறுத்திக்கணும், சிந்திப்பதை நிறுத்தி. சிபி சிற்றரசு, நீங்க அண்ணா நகர்ல மூலையில சிலை இருக்கு, இது இவர்கள் எல்லாமே சிந்தனை சிற்பிகள். அந்த காலத்துல நீங்க எல்லாருமே மிகப்பெரிய மேடை பேச்சாளர்கள், நாவன்மை எல்லாம். நீங்க 69 கருணாநிதி அதிகாரம் வந்த பிறகு அதில் அப்படியே ரிவர்ஸில் போயிடுச்சு. நீங்க அது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் பல தலைவர்கள் வந்தாங்க. சரி, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தலைவர்களே காணும், அது அப்புறம் வச்சுக்கோம். அப்போ விஜயுடைய அப்பா நிறைய ரிட்டிகேஷன் இடமா வாங்கி போடுவாராம் படம். அதாவது சினிமாவில் வருகிற பணம், அதாவது பணத்தை நிலத்தை வாங்கி, நிறைய கல்யாண மண்டபம் இருக்கு, எங்க பார்த்தாலும் இருக்கு, நிறைய இடம் இருக்கு, நிறைய மால் இருக்கு. அதுல விட அவர் டைரக்டரா இருந்து நீங்க பெரிய சம்பளம் வாங்கியிருக்காரு. ஹிந்தியில அக்ரி ரஸ்தா, அதாவது நான் சிவப்பு மனிதனை இந்தியில பண்ணியிருக்காரு அமிதாப் பச்சனை வச்சு. யாரு? எஸ்ஐசி. அமிதாப் பச்சன் ரஜினி ஜோடியை வச்சு ஒரு பெரிய படம் ஹிந்தியில டைரக்ட் பண்ணியிருக்காரு, தெலுங்குல பண்ணியிருக்காரு எஸ்ஐசி. அப்போ தன்னுடைய மகனை இவ்வளவு தூரம் உயர்த்துவதற்கு அதுல வாங்கின அதாவது முதல் 3 படம் எடுக்கிறாருங்க, 3 படம் பிளாப். அப்பவே 1 கோடி ரூபாய் கடலாம். விஜய் வச்சு எடுத்தது, ஹீரோவை எடுத்தது. முதல் 3 படம் விஜயனுடைய முதல் படம் நாளைய தீர்ப்பு. 3 படம் தொடர்ச்சி 3 படம் எடுத்தாராம். 3 படம் ஒருத்தர் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கல, ஓடவே இல்லை. அப்போ அதுலயே அந்த காலத்திலேயே 70 லட்சம் ரூபாய் கடனாகி 1 கோடி ரூபாய் வட்டியோட குட்டியாகி போச்சு. அதெல்லாம் இந்த மாதிரி டைரக்ட் பண்ண படத்தை அடைச்சிருக்காரு. ஓகே. ஆனா இன்னொரு அதிர்ச்சியான செய்தி என்னன்னா, 8 மாசத்துக்கு முன்னாடி அம்மாவும் அப்பாவும் விஜய் பார்க்க போயிருக்காங்க. வாட்ச்மேன்ட்ட தகவல் சொல்லியிருக்காங்க, எங்க குட்டிவாக்கம் வீட்டில். அவங்க வீட்டுக்கு போறதுக்கு வாட்ச்மேன் கிட்ட தகவல். நல்லா கேட்டுங்க. அப்போ அவரை உள்ள விடாத, அம்மா மட்டும் அனுப்புனாராம் விஜய். 2 பேரும் திரும்பி போயிருக்காங்க. 8 மாசத்துக்கு முந்தி நடந்தது. எத்தனை மாசத்துக்கு முந்தி? நம்ம அவருடைய அரசியல் கட்சியை பத்தி பேசுவோம் சார். இது நம்ம பதிவு செய்யணுமா? இதெல்லாம் தேவையா? இல்ல, இவர் அரசியல்வாதிக்கான தகுதியே இல்லைங்கிறக்க நான் சொல்ல வர்றேன். ஓ, பெத்தவங்களை கைவிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் உயரிய இடத்துல தானே இருக்காங்க இன்னைக்கு எல்லாரும். இல்ல அவரு இல்ல அது என்ன காரணம்னா, நான் எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, விஜய் மக்கள் இயக்கத்தை ரிஜிஸ்டர் பண்ணி இதை கட்சியாக மாற்றி இவரை ஒரு உச்சபட்ச நடிகராக மாற்றுவதற்கு சந்திரசேகருடைய உழைப்பு பூரா பயன்பட்டு இருக்கு. ஆனா இதுல சந்திரசேகரனுடைய உழைப்பை தன்னுடைய மகன் தன்னுடைய கட்டுப்பாட்டு விலகிட்டார். ஏன் விலகிட்டார்னா, அன்னைக்கு 50 கோடி 60 கோடி பணம் வாங்கிட்டு இருக்காரு. இத கெடுத்து அரசியல்வாதியா மாத்த போறாருன்னு சங்கீதா குற்றச்சாட்டு. யாரு? மனைவி குற்றச்சாட்டு. அதுலதான் அப்பனுக்கு மகனுக்குமான இடைவெளி.
அதாவது அரசியல்வாதியாக தன்னுடைய கணவரை மாற்றி விடக்கூடாதுன்னு சங்கீதா நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அரசியலுக்கு வராரு. இப்ப மனைவி கட்டுப்பாட்டுல இல்ல, அப்பா கட்டுப்பாட்டுல இல்ல. அதுதான் இப்ப தானே ராஜா தானே மந்திரி. ஓகே. ஆமா, இன்னைக்கு புஷி ஆனந்த் கட்டுப்பாட்டுல இருக்கு. அதுதான் உண்மை. இப்போ நீங்க சங்கீதா வந்து டைவர்ஸ், அதாவது வதந்தி தான். அந்த அம்மா கோச்சிங் லண்டன் போயிருச்சு, பையன் லைக்கா நிறுவனத்துல டைரக்ட் பண்றான், அப்பாவே போல பூசைக்கு. நீங்க லைக்கா சுபாஸ்கரன் தயாரிப்புல இன்வெஸ்ட் பண்ண 2 பேரும் இலங்கை தமிழர்கள், சங்கீதாவும் சுபாஸ்கரன் இலங்கை தமிழர் தமிழச்சிங்க 2 பேருமே. நீங்க மணவாடு சரியா, 2 பேருமே என் பையனை ஒரு டைரக்டர் ஆக்கி விடுங்க, அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அப்ப அவர் 100 கோடியை ஒதுக்கு ஆக்கி கொடுப்பா. இப்படி இதுல விஜய்க்கு உடன்பாடே இல்லை. பையன் நடிகர் டைரக்டர் ஆகுது. ஓகே. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, தன்னுடைய குடும்பம் இவர் திரைப்படத்துல சம்பாதிப்பதை விட்டுட்டு சினிமா அரசியலுக்கு போனார்னா எல்லாம் போயிடும். இது எப்போ இருந்த கவலை சங்கீதாவுக்கு? இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி இருந்த கவலை. அதுலதான் சங்கீதாவுடைய ஆளுமையின் காரணமா தான் சந்திரசேகர் விஜய் பிரிக்கப்பட்டார். அதனால விஜய் மக்களை எல்லாம் கலைச்சிட்டு எப்படியோ நாசமாப்படன்னு போயிட்டார். யாரு? சந்திரசேகர். அதன் பிறகுதான் இவருக்கு அந்த அரசியல் ஆசையே நீங்க முழுசா இல்லாம போச்சு. அதன் பின்னாடி இவருக்கு அரசியல் ஏன் வரணுங்கிற அழுத்தம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பக்கம் திமுக அழுத்தம், ஒரு பக்கம் ஜெயலலிதா அழுத்தம், இன்னொரு பக்கம் இன்கம் டேக்ஸ் அழுத்தம். இன்கம் டேக்ஸ் அவரை விசாரணைக்கு என்ன பண்றாங்க, சாதாரண கால் டாக்ஸியில் நடுவில் உட்கார வச்சு கூட்டிட்டு போறான். இந்த பக்கம் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ், இந்த பக்கம் என் காரில் வர்றையா, எவ்வளோ வேணா வரி கட்டுறேன், இல்லை நீ போய் காரில் வா, குற்றவாளியை கூட்டிகிட்டு போகிற மாதிரி. அப்போ இவருக்கு அரசியல் இருந்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு வரும், அரசியல் இருந்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு வரும். இந்த பாதுகாப்புக்கு அவருக்கு வந்து புஷி ஆனந்த் அறிமுகமாகிறார். புஷி ஆனந்த். புஷிங்கிறது பாண்டிச்சேரியில் ஒரு வீதி பேர், ஒரு பிரெஞ்சு கேப்டனுடைய பேர். ஓகே. பிரெஞ்சு கேப்டன், அதை ஒயிட் டவுன் சொல்லுவாங்க பாண்டிச்சேரி. அந்த வீதியில் வாழ்றவரோ அந்த வீதி எம்எல்ஏ, அந்த வீதிக்கு ஆமா, அதிகபட்சம் நீங்க 10,000 பேர் ஓட்டு போட்டு கவுன்சிலர் ஆக்கணும், அங்க ஒரு எம்எல்ஏ. அவ்வளவுதான். பாண்டிச்சேரியில மொத்த மக்கள் தொகையே 10 லட்சம் பேர், 31 எம்எல்ஏ, அங்க 31 எம்எல்ஏ. அப்போ 31 எம்எல்ஏக்கு ஒரு முதலமைச்சர், ஒரு 10 அமைச்சர்கள், ஒரு கவர்னர், எல்லாமே அங்க, துணைநிலை ஆளுநர் எல்லாம் இருக்கு, ஒரு தலைமைச் செயலகம், ஆளுநர் மாளிகை, இப்படி எல்லாம் இருக்கு. அதனாலதான் நம்ம ரொம்ப சர்வசாதாரணமா திரு ரங்கசாமியா இருக்கட்டும், நாராயணசாமி வண்டியில போவாங்க, சைக்கிள்ல போவாங்க. ஆமா. நீங்க பாத்துருப்பீங்களா? ஆமா, டீ கடை டீ குடிச்சிட்டு இருப்பாரு, அவர் போண்டா சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அது நீங்க அங்க போனாலே முதலமைச்சர் அலுவலகம், நீங்க நம்ம ஊர்ல விஓ ஆபீஸ் இருக்குல்ல, விஓ தாசில்தார் ஆபீஸ், அது மாதிரி இருக்கும் பாண்டிச்சேரியில். அப்ப இதுதான். அப்போ அந்த இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த புஷி ஆனந்த் அசரப்புன்னு வைத்தியலிங்க அமைச்சரவையில ஒரு எம்எல்ஏவுடைய உதவியாளர். யாரு? புஷி ஆனந்த். அப்போ சுயேட்சை நின்று எம்எல்ஏ ஆயிடுறாரு. சுயேட்சை நின்று எம்எல்ஏ ஆயிடுறாரு புஷி தொகுதியில. அப்போ இவருக்கு வந்து தொழில் ரியல் எஸ்டேட். புஷின்றது அந்த தொகுதி தெரு பேரு, 1000 விளக்கு ஹுசேனுங்கிறோம்ல. ஆமா, 1000 விளக்கு ஹுசேன் ஒருத்தர் இருந்தார், அவர் எம்எல்ஏ கூட ஆனார். அவருக்கு என்ன வேலைங்கன்னா போஸ்ட் ஓட்டுறதா வேலை. திமுக போஸ்ட் ஓட்டுறது, போஸ்டர் ஒட்டுறவர் எம்எல்ஏ ஆனது. நீங்க 1000 விளக்கு ஹுசேன் இறந்துட்டார். ரொம்ப குள்ளமா இருப்பார், நேரம் அறிவாலயத்தில் பார்க்கலாம். அவர் கலைஞர் குடும்பத்துக்கு மிக மிக நெருக்கமானவர். ஒரு தொழில் அது போஸ்ட், சின்ன இளைஞனா இருக்கும்போது போஸ்ட் ஒட்டியே கட்சிக்கு வர்றாரு. அதனால அது மாதிரி புஷி ஆனந்த் வந்து ஒரு பொற்கொள்ளர் சமூகம், அதாவது நீங்க விஸ்வகர்மா. இவரு அமைதியானவர், பணிவானவர், பண்பானவர். அவருக்கு சொல்ற பாராட்டு பத்திரம் அதிலிருந்து கூட பேச மாட்டார். அதனாலதான் விஜய் அதிலிருந்து கூட பேசுறது இல்லையா? காம்பினேஷன், நல்ல காம்பினேஷன் இருப்பாரு. ஆனா அதிருந்தெல்லாம் பேசினாரு. இப்ப கூட்டத்தெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணும்போது இந்த சமீபத்திய சில கூட்டத்துல போ எல்லாம் ஓடு அப்படின்றாரு. இந்த ஒரு கொஞ்சம் அவருமே கூட்டத்தை பார்த்ததும் இதாயிட்டாரு, ஜர்க் ஆயிட்டாரு. நானே இப்ப பாண்டிச்சேரியில ஒரு முன்னாள் எம்எல்ஏ, ஒரு மூத்த எம்எல்ஏ ஒருத்தர் பேசினேன். அவர் பேசும்போது அவரு சொன்னார், இந்த வரலாறு பூரா சொன்னார் புஷி ஆனந்த் பத்தி. ரொம்ப அமைதியான தம்பி, ரொம்ப அமைதியா இருப்பாரு. இப்ப விஜய் கூட சேர்ந்து, விஜய் கட்சியில் சேர்ந்த முதல் எம்எல்ஏ அவர் தான். விஜய் கட்சியில் சேர்ந்த முதல் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ தான். 3 வருது இல்ல, சின்னதா எக்ஸன் போட்டுக்கலாம், சின்னதா அது வெளியே தெரியாம எக்ஷன் போட்டுக்கலாம். அப்படிதான் விஷயங்கள் அடிப்பாங்க முன்னாள் எம்எல்ஏக்கெல்லாம். அப்போ இவர் இயல்பாவே வந்து
ஒரு ரங்கசாமிக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஓகே, ஒரு ரங்கசாமி பார்ட்டியில இருந்து வரும். இல்ல சுயேட்சை ரங்கசாமிக்கு ஆதரவு கொடுத்திருக்காரு. ஓகே, ஆதரவு நீங்க வைத்தியலிங்க அமைச்சரவையில இவர் எம்எல்ஏ. ஓகே, அப்போ இவர் வந்து இவருடைய தொழில் வந்து ரியல் எஸ்டேட். புஷி ஆனந்த் ரியல் எஸ்டேட் தான் தொழில். அப்போ இந்த ரியல் எஸ்டேட் நட்பு தான் நீங்க எஸ்ஏசியும் புஷி ஆனந்தையும் நெருக்கமாக்குது. ஓ, எஸ்ஏசிக்கு ரொம்ப நெருக்கம் இவரு. அதன் அடிப்படையில தான் விஜய்க்கு நெருக்கமாக. ஓகே, இதுதான் வரலாறு. ஓகே, அப்போ நிறைய இடங்கள் நிலபுலங்கள் எல்லாம் வாங்கி போட்டு அதை மேனேஜ் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா புஷி ஆனந்த் தான். ஓகே, புஷி ஆனந்த் வந்து குடும்ப நண்பர். அப்போ போய் சொத்தை பூரா பாதுகாக்கிறாரு, நிலபுலங்களை பாதுகாக்கிறாரு. நீங்க அடிமாட்டு விலைக்கு வந்தா விஜய் பணத்தை வாங்கி நிலத்தில் போட்டுறாரு. அதே போல இந்த ப்ரொடியூசர் லலித்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரு சைதாப்பேட்டையில வட்டி கடை வச்சுட்டு இருந்தார் சின்னதா. அவரை நீங்க இவரு செல்வகுமார் 30 வருஷம் 35 வருஷமா இருந்த செல்வகுமார் தான் அவருக்கு அறிவுப்படுத்துற ஒரு நல்ல நண்பர், மார்வாடி, இவர் சினிமா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வர்றாரு அப்படின்னு அவர் அறிமுகப்படுத்துறாரு. அறிமுகப்படுத்தும் போது விஜய் என்ன சொல்றாரு, யோ நீ உனக்கு நான் பணம் தரேன், நீ தான் ப்ரொடியூசர். அவர் பிஆர்ஓன்னு நினைக்கிறேன். இல்ல யாரு? பிடி செல்வகுமார். செல்வகுமார் பிஆர்ஓ. நான் அவருக்கு ஒரு 25-30 பத்திரிகை நானே அடிச்சு கொடுத்துருக்கேன். பிடி செல்வகுமார். ஆமா அவர் இந்த விஜய் ரசிகன், ரஜினி ரசிகன், இப்படி என் பிரஸ்ல எத்தனை பத்திரிக்கை? 20 பத்திரிகை நான் அடிச்சு கொடுத்தேன். ஓகே, சரியா? அப்போ இப்போ வந்து செல்வகுமார் இல்ல. ஆமா, பிடி செல்வகுமார் இல்ல. ஏன்னா புலி படத்தினுடைய தயாரிப்பாளர் செல்வகுமார் தான். அதுல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தயாரிப்பாளர் தான் பேரு தான் செல்வகுமாரே தவிர யாருடைய படம் அது? விஜயோடைய படம். ஏன் வெளியே அனுப்பிச்சிட்டாருன்னா இன்கம் டாக்ஸ் ரெய்டு. அப்ப வீட்டுல பணம் இருக்கு, இந்த பணம் பூரா விஜய் பணங்க, ஏன் பணம் இல்லைன்ட்டார் சொல்லிட்டாரு. ஆமா, அதோட நீ உள்ளே வராத, என்னை காப்பாத்துறதுக்கு தான் உன்னை நான் வச்சிருக்கேன், ஏன் படம் தானே நீ ஜெயிலுக்கு போயிருக்கணும், என்ன நீ காட்டி கொடுத்துட்ட, இனிமே உள்ள வராத. நீங்க மன்றா ரவிராஜ் மன்றம் விஜய் ரசிகர் மன்றம் நடத்தினவரு, அவரும் இப்ப உள்ள இல்ல, அவரும் இப்போ கூட இல்ல. அதே போல ராமு செல்வராஜ் அவரும் இல்ல, பழைய ஆட்கள் பூரா இல்ல. ஏன் எல்லாம் எங்கேயா போயிட்டாங்கன்னா, இப்போ ஜெகதீஷ் தான் அவருடைய பிஆர்ஓ. ஜெகதீஷ் தான் கீர்த்தி சுரேஷுக்கும் பிஆர்ஓ. கீர்த்தி சுரேஷ் பிஆரா தான் இவருக்கு பிஆரா. அப்போ எல்லாரும் இப்ப குற்றம் சாட்டுறது அவரு தான். இப்போ கீர்த்தி சுரேஷுக்கும் பிஆரோ, விஜய்க்கும் பிஆரோ. விஜயோட 24 மணி நேரம் இருக்கிறது யாரு? ஜெகதீஷ் தான். இப்ப ஜெகதீஷ் தான் எல்லாரும் குற்றம் சாட்டுறது யாருன்னு கேட்டீங்கன்னா, ராமு செல்வராஜ் ஆகட்டும், மன்ற ரவிராஜ் ஆகட்டும், பிடி செல்வகுமார் ஆகட்டும், எல்லாருமே குற்றம் சாட்டுறது, எஸ்ஐசி ஆகட்டும், எல்லாம் குற்றம் சாட்டுறது யார? ஜெகதீஷ் தான். ஏன்னா ஜெகதீஷ் தான் முழு கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. யாரு? விஜய. புஷி ஆனந்த் கூட புஷி ஆனந்த் அரசியல். இவரு சினிமா. ஓகே, 2 பேரை மீறி விஜய் யாரும் பார்க்க முடியாது. 2 பேரையும் மீறி யாரும் விஜய பார்க்க முடியாது. அப்போ சினிமாவுக்கு ஜெகதீஷ், அரசியலுக்கு புஷி ஆனந்த். இவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதுதான் விஜயனுடைய வேத வாக்கு. இப்ப இந்த அரசியல் ஆசை அவருக்கு ஆரம்பத்திலேயே இருந்தது. இப்ப இந்த கட்சி ஆரம்பிக்க வேண்டிய நிலைக்கு அவரை தள்ளியது யார்? பின்னாடி இருந்து இயக்குவது யாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க புஷி ஆனந்த் நேரடியாக ரங்கசாமிக்கு நெருக்கம். ஆமா, ரங்கசாமி யாருக்கு நெருக்கம்னா பிஜேபி தலைமைக்கு நெருக்கம். சரி, பிஜேபி தலைமைக்கு நெருக்கம். இது பழக்கமா போயிடுச்சு நமக்கு தமிழ்நாட்டுல. யாருன்னா புதுசா அரசியல் தொடங்கினா உடனே அவங்க பிஜேபி பி டீம்னு சொல்லிடுறோம். பிஜேபிக்கு அப்படியே ஒரு செயின் லிங்க் ஒரு ரூட் ஒன்று போட்டு அவங்க வந்து பிஜேபி ஆள் பாருங்க அப்படின்னு இருக்கும். ஆனா அவங்க கடைசியில பார்த்தா பிஜேபி ஆளா இருக்க மாட்டேன்றாங்க. நம்ம அது மாதிரி ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 பேர் சொல்றேன். அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படிதான் சொன்னோம். நாம அண்ணா சாரேவே இப்படிதான் சொன்னோம். அவர் வந்து அண்ணா சாரேவே கூட இருந்தவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் கட்சி ஆரம்பிச்சு இவர் பிஜேபியோட பி டீம் பாருங்க அப்படின்னு எல்லாம் சொன்னேன். அனுமன் சாலிசா எல்லாம் போட்டு ஓட்டு கேட்கறாருங்க அரவிந்த் கெஜ்ரிவால். பாருங்க, இந்துத்துவா, சாப்பிட்டு இந்துத்துவா, அவர் ஒரு சங்கின்னும். ஆனா அவர் இன்னைக்கு பிஜேபிக்கு எதிராக தான் போர்க்கொடி தூக்கி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. கமலஹாசன் அப்படிதான் சொன்னோம். கமலஹாசன் இடதும் இல்லை வலதும் இல்லை மையன்னும். பாருங்க மையன்றார் இவர் வந்து பாருங்க அவங்காளு அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்னைக்கு கமலஹாசன் நேராக இப்போ திமுக கூட நெருங்கிறதுக்கு நல்லாவே ரெடி ஆயிட்டாரு. ஸோ நம்ம வந்து தேவையில்லாமல் இப்படி பரப்பிடுறோமா பட்டுன்னு. ஆனால் இப்போ நீங்கள் ரங்கசாமி ரூட்டை போய் கனெக்ட் பண்ணி பிஜேபியோட கனெக்ட் பண்ணுறீங்க. இதுக்கு நீங்கள் சொன்னாதான் தெளிவு பிறக்கும். இதையாவது நம்ம தெளிவாக கண்டுபிடிச்சோம். அதாவது இதில் என்ன எனக்கு பெரிய சந்தேகம்னா, ரங்கசாமி வந்து அரசியலில் ஜெயிச்சார். சரி, ரங்கசாமி வந்து காங்கிரஸ் விட்டு உடைச்சிட்டு வெளியே வர்றாரு. ஆமாம், உடைச்சிட்டு வெளியே வந்து
கிளைக்கழகத்துல கூட ஆள் இல்லை. நல்லா கேட்டுங்க, கிளைக்கழகம் கூட அவர் ஆரம்பிக்கல. ஆரம்பிக்காம என்ன பண்ணாரு, ஒரு 31 எம்எல்ஏக்களை நிறுத்துறாரு. 31 எம்எல்ஏல நிறுத்தினது எல்லா தொகுதியிலும் நிறுத்துறாரு. 16-17 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிடலாம், முதலமைச்சர் ஆயிடுறாரு. இதெல்லாம் எவ்வளவு நாள் நடக்குது? சரி, ரொம்ப ஷார்ட் பீரியட். அதே ஃபார்முலால புஷி ஆனந்தும் போறாரு. ஓகே, புஷி ஆனந்தும் போறாரு. அப்ப புஷி ஆனந்தனுடைய யோசனைப்படி தான். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இங்க திமுக, அதிமுக, மதிமுக, தேமுதிக இதுதான் அரசியல். ஆனா இப்போ தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, தமிழ் பேரரசு கட்சி, தமிழ் தேசிய பேரியக்கம், உலக தமிழர் பேரமைப்பு, தமிழ் தேசிய குடியரசு கட்சி யாகு சார். மொத்தம் 21 கட்சிகள் தமிழகம் தமிழ்நாடுன்ற பெயர்ல இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துல பதிவுல இருக்கு. இதுல அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் நிறைய சார். தமிழகம் தமிழ்நாடுன்ற பேர்ல இருக்கா? நான் லிஸ்ட் எடுத்துட்டேன். அப்போ இந்த கான்செப்ட் திராவிட இயக்கம் தமிழ்நாட்டுல ஃபெயிலியர். ஓகே, சீமான் சொல்றாருல, சீமானுக்கு 7% வாக்கு எதுல வருது? திராவிட இயக்கத்தை எதிர்ப்பு வருது. அப்போ இந்த மூளை கண்டிப்பா திராவிட இயக்கத்துக்கு எதிரான ஆட்கள்கிட்ட தான் வரணும். திராவிட இயக்கத்துக்கு எதிரான மனநிலை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கு. ஓகே, பாண்டிச்சேரியில இருக்கு. அப்போ சில விஷயங்களை பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ் தான். இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்கார் யாரு? புஷி. காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்தவர், காங்கிரஸ் மனநிலையில உள்ளவர். நீங்க பாண்டிச்சேரியில திமுக, அதிமுக காலாவதியை ரொம்ப காலாகி போச்சு, ரொம்ப நாள் ஆகி போச்சு. அப்ப அங்க காங்கிரஸ் அரசியல் என்ஆர் காங்கிரஸ் அரசியல் தான். அப்போ இவரை இங்க காங்கிரஸ் அரசியல் அதுக்கு முந்தைய காலாவதி ஆகி போச்சு. அப்போ பேட்டனை மாத்து, பேட்டனை நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லு அப்படிங்கிறது போல இந்த தமிழ் வெற்றி கழகம் அப்படிங்கிறது அந்த பேட்டர்ல இருந்தா வருது. தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகங்கிறது திராவிடன்றது வந்துடக்கூடாது கட்சி அப்படின்னு இவங்களுக்கு வந்து ஐடியா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்போ தமிழர் தமிழ்நாடு தமிழ் அப்படின்னு சொன்னா நமக்கு வாக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மூளை எனக்கு புஷியானதை சுத்தி யாராவது இருக்காங்களா நெருக்கமா பார்த்தா இல்ல. புஷியானந்தை தவிர வேற இதுல யாருமே இல்ல. இனிமேல் ஒருவேளை ஐஏஎஸ் வருவாங்க, ஐபிஎஸ் வருவாங்க, கமலஹாசன் வந்தாங்கல்ல, பல ஆட்கள் வருவாங்க எதிர்பார்க்கிறாங்க. நீங்க சகாயம் ஐயா வந்தாரு, நீங்க அண்ணா ஹசாரே வந்தாரு இப்படி சொல்லும் போது நீங்க விஜய்க்கு பின்னாடி ஒரு பெரிய பவர் சென்டர் இல்ல. ஆனா இப்ப நீங்க பிஜேபி ரூட் எதுக்கு கனெக்ட் பண்றீங்க விஜய்க்கு? ஆனா புஷி ஆனந்துக்கான மூளை பூரா எங்க இருக்குன்னா ரங்கசாமி தான். ரங்கசாமி பிஜேபி அவரை செயல்பட விட மாட்டேன்றாங்கன்னு வருத்தத்துல தானே இருக்காரு. ஆமா, ஏப்பா தெரியாம இவங்க கூட கூட்டணி வச்சுட்டு நான் என்னப்பா தவியா தவிக்கிறேன். கூட்டணி அவரை விக்கல, கூட்டணி வைப்பதற்காக கூட்டணி வைக்கலைன்னா அவரு சிறையில தான் கூட்டணி வச்சுக்கணும். ஓ, யாரு? ரங்கசாமியை ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஆமா. ஓகே, நீங்க ரங்கசாமிக்கு நெருக்கமான சில ஆட்கள் பல ஆயிரம் கோடி சொத்துக்கு வாங்கிட்டான். அக்கால நீ வச்சுக்க, பேக்கரி நான் வச்சுக்கிற கதையில. அப்போ அவன்லாம் உள்ள போயிடுவான். பிஜேபி மிரட்டணும் உன்னையும். சரி, இல்ல வேண்டாம் நீ என்ன சொல்லி கேட்டுக்கிறேன். நீங்க ஆட்சி மாற்றம் இப்படிதாங்க நடக்குது. சமீபத்துல ஒரு ஷட்டில் கார்க்கோ ஏதோ ஒண்ணு விளையாடிட்டு இருக்காரு வீட்டுல. ஆமா, ரங்கசாமி திடீர்னு ஒரு கூட்டம் போய் ஏதோ ஒண்ணு கேட்க, ஏங்க என்னால என்னங்க பண்ண முடியும், எல்லாம் அங்க இருக்கிறவங்க தாங்க பண்ணணும் அப்படின்றாரு. ஒரு முதலமைச்சரே அவரால் பண்ண முடியல. சரி, அவரே பிஜேபி கிட்ட சிக்கிட்டு இருக்காரு. இப்ப விஜய் வேற அந்த ரூட்ல கொண்டு போவாரா என்ன ரங்கசாமி? இல்ல, ஏன்னா முழுக்க புஷி ஆனந்தனுடைய ஐடியா வந்து நீங்க திராவிட இயக்கத்துக்கு மாற்றா இருக்கு. ஓகே, திராவிட இயக்கத்துக்கு இப்ப இதுல நீங்க தமிழக வெற்றி கழகங்கிற பேரை தமிழக முன்னேற்ற திராவிட கழகம் வச்சிருந்துருக்கலாம். நீங்க இந்த மூளையே இல்லையே. அப்போ நீங்க இப்போ சீமா நாம் தமிழர் கட்சி வைக்கும் போது திராவிட இயக்கத்துக்கு மாற்றியா நான் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அதே பேட்டர்ல தான் இதுவும் வருது. இந்த பேட்டர்ன் வருகிற பொழுது திராவிட இயக்கத்துக்கு எதிராக சிந்திக்கிற மூளை எங்க இருந்து வருது? நீங்க ஒண்ணு திராவிட இயக்கத்துக்கு வெளியில இருந்தா வரும். ஆமா, திராவிட இயக்கத்துக்கு ஒண்ணு ஆர்எஸ்எஸ் பிஜேபியா இருக்கணும், இல்லனா தமிழ் தேசிய ஐடியாலஜியா இருக்கணும். கரெக்ட்டா? ரெண்டு தான். ஆனா சமீபத்துல இந்த ஊக்கத்தொகை மாணவர்களுக்கு அந்த உதவித்தொகை எல்லாம் கொடுத்தாருல, அதுல பெரியார படிங்கன்னு எல்லாம் சொன்னாரு. பெரியார படி, அம்பேத்கர் படி. பிஜேபியே நீங்க பெரியார விட்டுட்டு அம்பேத்கர், வள்ளலாறு, நேதாஜியெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. ஆமா, அப்ப இன்னைக்கு அண்ணாவை பற்றி அண்ணாமலையும் பேசியிருக்காரு. இன்னைக்கு அண்ணாவை வாழ்த்தி அண்ணாமலை ட்வீட் பண்ணியிருக்காரு.
முருகன் எல்முருகன் ட்வீட் பண்ணி வேற வழியே இல்ல. நீங்க எங்க வந்தாலும் அங்க வந்து சேர்ந்து ஆகணும். ஓகே, எங்க நீங்க பெரியார்ட்டி அண்ணாவட்டி வந்து சேர்ந்து ஆகணும். பெரியாரையும் ஒரு காலத்துல பிஜேபி பேச வந்துருவாங்க, கண்டிப்பா வரவே மாட்டாங்க, வரமாட்டாங்க. யாரை சேர்த்தாலும் சேர்த்துவாங்களே தவிர பெரியாரை சேர்த்துவே மாட்டாங்க. ஏன்னா பெரியார் வந்து பிஜேபி சனாதனத்தினுடைய வெடிகுண்டு. அதனால அம்பேத்கர் சேர்த்துக்கோ, வள்ளலார் சேர்த்துக்கோ, நேதாஜி கீதாஜி எல்லாத்தையும் சேர்த்துக்கோ, காந்தியை சேர்த்துக்கிட்டாங்க. காந்திய சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ ஆனா பெரியார் சேர்த்த மாட்டாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா பெரியார் இந்த சித்தாந்தங்களுக்கு முழுமையான எதிரி. அதனால வாய்ப்பே இல்லை. இப்ப அதனாலதான் புஷி ஆனந்தனை தாண்டி யாரா இருக்காங்களான்னு பார்த்தா ஒருத்தர் இல்ல. சரி, அப்ப புஷி ஆனந்தனுடைய மூளை எங்க இருந்து வருது? பிஜேபி ரூட்ல இருந்து, ரங்கசாமி ரூட்ல இருந்து. ரங்கசாமி ரூட், பிஜேபி நேரடியா நான் சொல்ல வரல, ரங்கசாமி ரூட்ல இருந்து. இப்போ ஆனா அவதான் மதத்தை, சாதிய இதையெல்லாம் பிளவுபடுத்திட்டு இருக்காங்க. அதையெல்லாம் எதிர்த்து ஒரு தூய அரசியலை கொடுக்க போறேன்னு தான் சொல்றாரு. விஜயே சொல்லியிருக்காரு. மதம் சாதின்னு அவர் சொல்ல வர்றாருன்னா பிஜேபி சொல்றாருன்னு தான் எல்லாரும் பாக்குறாங்க. அப்புறம் எப்படி அவர் பிஜேபி ஆளா இருக்காரு? சீமானம் தமிழ் தேசிய அரசியல் தான் சொல்றாரு. ஆனா பெரியார திட்டுறாரு, பெரியார திட்டுறாரு. பிஜேபி பெரியார திட்டுறாங்க, சீமானும் திட்டுறாரு. அப்ப ரெண்டு பேரும் யார்? அவர் திமுகவை டார்கெட் பண்றாரு. பெரியார் என் வழிகாட்டின்னு தான் சொல்றாரு. இல்ல பெரியார் திட்டுறாரு சார். இல்ல இல்ல இல்ல, நீங்க பெரியாருக்கு எதிராக 40 லட்சம் இளைஞர்கள் உருவாக்கி வச்சிருக்காரு. பெரியார மானங்கட திட்டுறான். நீங்க பெரிய வரலாற்று தவறு நடந்துட்டு, பெரிய வரலாற்று. இதுக்கு இந்த வரலாற்று தவறுக்கு பெரிய பெரிய காரணம் திமுகவா இருக்கு. திமுக அதாவது அவரு பெரியார டார்கெட் பண்ணுன்றது அவங்க நோக்கம் இல்ல. அவங்க என்ன பண்றாங்க, திமுக